ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நான் எனக்கு என்ன ரெசிபியுமா வந்திருக்கேன்னா கத்திரிக்காய் கூட்டு. இவ்வளோ சிம்பிளான ரெசிபி யாருமே சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. ஆனால் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வந்து சூடாக இருக்குது. இதில் நமக்கு வந்து ஆயில் ஊற்றலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் நான் இங்கே இதில் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம இதில் இப்போ வந்து மஞ்சத்தூள் போடலாம். நான் வந்து 1/4 டீஸ்பூன்லேயும் கம்மியாக தான் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து தக்காளி போடலாம். நான் வந்து ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் போல் வேக வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு இதை ஓப்பன் பண்ணலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மிளகாத்தூள் போடலாம். நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு வந்து நறுக்கி வச்ச கத்திரிக்காவை போடலாம். நான் வந்து மீடியம் சைஸில் 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் வந்து உப்பு போடலாம். நான் இப்போதைக்கு 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்து நமக்கு இதில் உப்பு வந்து ஆட் பண்ணலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம், ஏன்னா வேக வைக்கணும். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இதை இப்படியே ஒரு 10 நிமிஷம் போல் வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதை திரும்பவும் மூடி வச்சு வேக விடலாம். இந்த கத்திரிக்காய் கூட்டு பண்ணுறப்ப சாதம் கூட நமக்கு வேறு எந்த குழம்புமே எடுக்க வேண்டாம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாகவும் பண்ணலாம், டக்குன்னு பண்ணலாம். அப்படி ஒரு ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கத்திரிக்காய் கூட்டு ரெடியாக இருக்குது. நமக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அடுப்பில் இருந்து எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான கத்திரிக்காய் கூட்டு ரெடியாக இருக்குது. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.